ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் இன்றைக்கி நம்ம அமேசான் என்ன பார்க்க போகிறோம்னா சிங்கிள் ப்ராடக்ட் லிஸ்டிங். எப்படி சிங்கிள் ப்ராடக்ட் லிஸ்டிங் பண்ணுறது அமேசானில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் அமேசானில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுற முன்னாடி கேட்டகரி சூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டைட்டில் வந்து மினிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 200 கேரக்டர்ஸ் இருக்கணும். அப்புறம் யூபிசி கோட், நீங்கள் பிராண்ட் ரெஜிஸ்டர்னா யூபிசி கோட் தேவையில்லை, ரெஜிஸ்டர் இல்லை ஜென்ரேட் பண்ணால் யூபிசி கோட் தேவை. யூபிசி கோட் நம்ம கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட்டு ஸ்கியூ நம்பர் வந்து உங்களோட லோன் தான். நீங்கள் எந்த ஸ்கியூ நம்பர் யூனிக்கான நம்பராக இருந்தாலும் ஒரே ஸ்கியூவை நம்ம ரிப்பீட்டாக யூஸ் பண்ண முடியாது. யூபிசி அதே மாதிரி தான், ஒரே யூபிசி கூட ரிப்பீட்டாக யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் பார்த்தீங்கன்னா 1000 பிக்சல் கீழே இருக்கக்கூடாது, 1000 பிக்சலுக்கு மேலே தான் இருக்கணும். இல்லைன்னா அமேசான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இமேஜ், ப்ரைமரி இமேஜ், அது எப்பவுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்டில் தான் இருக்கணும். இதில் இருக்கக்கூடாது. மினிமம் 5 இமேஜஸ் இருக்கணும். பட் அப் டு 8 இமேஜஸுக்கு அப்லோட் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசானில் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா HTML ஃபார்மெட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராப்பராக அலைன்மெண்ட் இருக்கும். நீங்கள் நார்மலில் போட்டு பேராகிராஃப் ஃபார்மெட்டில் வந்துடும். அப்புறம் 5 புல்லட் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் பிராண்ட் லிஸ்ட்னா நீங்கள் A+ கண்டென்ட் பேஜுக்கு எலிஜிபிள், இல்லைன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் போட முடியும். இது நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லைவாக. இதுதான் உங்கள் அமேசான் ஹோம் பேஜ். இதில் இன்வென்ட்ரி போய் மேனேஜ் ஆட் ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் லிஸ்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். இதில் சிங்கிள் லிஸ்டிங், பல்க் லிஸ்டிங் இருக்குது. சிங்கிள் லிஸ்டிங் கிரியேட் நியூ லிஸ்டிங். அப்புறம் இது ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்டிங்ஸில் கேட்டகரி சூஸ் பண்ணணும். ப்ராடக்ட் கேட்டகரி, உங்கள் ப்ராடக்ட் எந்த கேட்டகரி வேணால் இருக்கலாம். எக்ஸாம்பிள் கிச்சன் கேட்டகரி, ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, கார்டன் கேட்டகரி, ஹோம் அண்ட் கிச்சன் கேட்டகரி, கிளாத் அண்ட் ஆக்சசரிஸ் கேட்டகரி. ஸோ என்னோடய ப்ராடக்ட் வந்து ஷூ அண்ட் கவர். ஸோ என்னோடய கேட்டகரி வந்து ஷூ அண்ட் ஆக்சசரிஸ் கேட்டகரி, ஷூ அண்ட் ஹேண்ட்பேக்ஸ் கேட்டகரி. ஸோ நான் ஷூஸ் அண்ட் ஹேண்ட்பேக்ஸ் கேட்டகரி போகிறேன். பார்த்துட்டிங்கன்னா கேட்டகரி வந்து கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கேட்டகரி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராடக்ட்டோட விசிபிலிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் ஷூ ப்ராடக்ட் தூக்கிட்டு போய் நீங்கள் ஜுவல் கேட்டகரியில் போட்டாலோ, ஜுவல் ப்ராடக்ட் தூக்கிட்டு போய் ஆஃபீஸ் கேட்டகரியில் போட்டாலோ உங்கள் ப்ராடக்ட் வந்து ப்ராப்பர் விசிபிலிட்டியில் வராது, வேறு எங்கேயோ உங்கள் சர்ச்சில் போயிடும். ஸோ கேட்டகரி வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணி போடுங்க. ராங் கேட்டகரியில் எப்பவுமே ப்ராடக்ட்டை ப்ளேஸ் பண்ணாதீங்க. ஷூஸ் அண்ட் ஓவர் ஷூஸ் என்னோடய கேட்டகரி தான் சூஸ் பண்ணிட்டேன், செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதுதான் உங்கள் ப்ராடக்ட் லிஸ்டிங்கோட இது. இதில் ரெட் கலரில் காமிக்கிறது எல்லாமே மேண்டேட்ரி, இதை ஃபில் பண்ணியே ஆகணும். அட்வான்ஸ் வியூ கொடுத்திங்கன்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸ் ஹைட் ஆனது எல்லாமே விசிபிள் ஆகும். ப்ராடக்ட் ஐடி, டைட்டில், பிராண்ட் நேம், டிபார்ட்மெண்ட், சைஸ், கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே மேண்டேட்ரி. இதெல்லாமே இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணலாம். ப்ராடக்ட் ஐடி, உங்கள் யூபிசி கோடு அந்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏசியன் சூஸ் பண்ணி நம்ம ஜென்ரிக் ப்ராடக்ட்னால யூபிசி கோடு சூஸ் பண்ணிக்கலாம். G10 வந்து அப்புறம் எக்ஸம்ஷன் எல்லாமே உங்களுக்கு பிராண்ட் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே தான் போகும். டைட்டில், நெக்ஸ்ட்டு டைட்டில் உங்கள் ப்ராடக்ட் டைட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு பிராண்ட் நேம், கேட்டகரி ஷூஸ் வந்து பிராண்ட் நேம். ஸோ கேட்டகரி ஷூ கவரை அங்கே பேஸ்ட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட், இது வந்து ஒரு யூனிசெக்ஸ் ப்ராடக்ட். ஸோ யூனிசெக்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. சைஸ், ஸ்மால் சைஸ். கலெக்ஷன், எந்த சீசன் பேஸ் மார்க்கெட்டிங். டிஸ்கிரிப்ஷன் வந்து 2000 கேரக்டர்ஸ் இருக்கணும். 5 புல்லட் பாயிண்ட்ஸ் மேண்டேட்டரியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இமேஜஸ், இதுதான் உங்களோட இமேஜ் பாக். ஃபஸ்ட்டு நம்ம இமேஜை சூஸ் பண்ணணும். உங்கள் ஃபைலில் போய் உங்கள் எந்த ஃபைலில் இந்த இமேஜ் இருக்கணும் சூஸ் பண்ணணும். இமேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1000 into 1000 பிக்சலுக்கு மேலே தான் இருக்கணும். அது கீழே இருந்தால் அமேசான் எடுத்துக்காது. இமேஜ் எப்பவுமே ஃபஸ்ட் இமேஜ் ஒயிட் பேக்ரவுண்டில் தான் இருக்கணும். கலரில் இருந்தாலும் அமேசான் எடுத்துக்காது. மற்றபடி செகண்ட் இமேஜ், தேர்ட் இமேஜ் இப்படி வேணால் இருக்கலாம். பட் பிக்சல் வந்து 1000 into 1000 பிக்சலில் மேலே தான் இருக்கணும், அது கீழே இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் 7 இமேஜஸ் நீங்கள் அமேசானில் அப்லோட் பண்ண முடியும். மினிமம் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 இமேஜஸாச்சும் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கீவேர்ட்ஸ், சர்ச் டெர்ம் கீவேர்ட்ஸ் வந்து 189 கீவேர்ட்ஸ் இருக்கணும். சர்ச் டெர்ம் கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர் கீவேர்டை சூஸ் பண்ணி போடுங்க. ஏன்னா இது உங்களுக்கு ப்ராடக்ட்டை ஃப்ரண்ட் பேஜில் கொண்டு வர ஹெல்ப் பண்ணும். நடுவில் கம்மா போடக்கூடாது, ரிப்பீட்டட் ப்ராடக்ட் கீவேர்டை என்டர் பண்ணக்கூடாது. எல்லாமே சிங்கிள் கீவேர்ட்ஸ் ஆகணும். கம்மா இல்லாமல் ஸ்பேஸ் கொடுத்து ப்ராப்பராக போடணும். நெக்ஸ்ட்டு ஆஃபரில் பார்த்துட்டா உங்கள் ப்ராடக்ட் சிங்கிள் லிஸ்டிங் வேரியேஷன்ஸ் கிடையாதுன்னா, உங்கள் ப்ராடக்ட் சிங்கிள் லிஸ்டிங்னா நீங்கள் இந்த செல்லர்ஸ் கியூ, ப்ரைஸிங்கு, சேல்ஸ் ப்ரைஸு, குவான்டிட்டி,
கிஃப்டா இல்லை உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபுல்ஃபில்மெண்ட்டா இல்லை அமேசான் மர்ச்சண்ட்டா இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் சேவ் அண்ட் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் லிஸ்டிங் வந்து க்ரியேட் ஆயிரும். இல்லை என் ப்ராடக்ட்டில் வேரியேஷன்ஸ் இருக்குது, கலர்ஸ் இருக்குது, சைஸ் இருக்குன்னா நீங்கள் இங்கே சூஸ் பண்ணணும். நான் சைஸ் இருக்கனால சைஸ் சூஸ் பண்ண போகிறேன். என்ன சைஸு இது வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் இருக்குது. ஸோ என் ப்ராடக்ட்டில் ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ்னு கொடுக்குறேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா செல்லஸ் கியூன்றது பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு யூனிக்கான கோடு. அது நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் நம்மளே. ஆனால் அது ஒரே ஸ்கியூவை ரிப்பீட்டடாக கொண்டு வரக்கூடாது. ஸோ நான் யூனிக்கான ஸ்கியூ கொடுக்குறேன். CATS01 CATM01 கொடுக்குறேன். இது வந்து சைல்டு ஸ்கியூ. வேரியேஷன்ஸ் எப்பவுமே சைல்டு ஸ்கியூன்னு சொல்லுவோம் நம்ம. நெக்ஸ்ட்டு UPC ப்ராடக்ட் ஐடி. யூபிஎஸ்சி பார்த்துட்டிங்கன்னா யூனிவர்சல் ப்ராடக்ட் கோடு. அது வந்து ஒரு யூனிக்கான கோடு. அதை நம்ம eBayல அமேசான் சம்திங் எங்கே வேணால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரே கோடை ரிப்பீட்டாக எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் அந்த கோடை யூஸ் பண்ணிட்டோன்னா அதே கோடை நம்ம என்னால் திருப்பி யூஸ் பண்ணுவோம். அதுதான் யூனிவர்சல் ப்ராடக்ட் கோடு. இப்போ நம்ம யூனிவர்சல் ப்ராடக்ட் கோடை 2 வேரியேஷன்ஸ்க்கும் கொடுக்க போகிறோம். வேரியேஷன்ஸ்னால் இது சைல்ட்ஸ் கியூ, பேரண்ட்ஸ் கியூக்கு இது வேறு. இதோட ஹெட்டு தான் பேரண்ட்டு, அது கீழே தான் இந்த 2 சைல்ட்ஸ் கியூ வருது. இது ரெண்டுமே நியூ கண்டிஷன். ஸோ நியூ. நெக்ஸ்ட்டு உங்கள் ப்ராடக்டோட ப்ரைஸ், அப்புறம் அந்த ப்ராடக்டோட குவான்டிட்டி, நெக்ஸ்ட்டு ஆஃபரில் உங்கள் ப்ராடக்டோட மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ், மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸும் உங்கள் செல்லிங் ப்ரைஸோட அதிகமாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் அந்த ஷிப்மெண்ட் ஹேண்ட்லிங் டைம், அதுக்கப்புறம் உங்களோட சேல்ஸ் ப்ரைஸ். நீங்கள் இதுக்கு வந்து கிஃப்ட் மெசேஜ் இருக்கா, இல்லை கிஃப்ட் ரேப்பர் கொடுக்குறீங்களா அந்த ப்ராடக்ட்டுக்கு சூஸ் பண்ணி. இது வந்து நீங்கள் மர்ச்சண்ட்டை சேல்ஸ் பண்ணுறீங்களா இல்லை அமேசான் ஃபுல்ஃபில்மெண்ட்டில் சேல்ஸ் பண்ணுறீங்களா சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ஃபினிஷ் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்கள் லிஸ்டிங்ஸ் க்ரியேட் ஆயிரும். 15 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த லிஸ்டிங் வந்து Amazon.in விசிபிள் ஆயிரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க.